நம்ம ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், சிந்தித்து பார்க்கணும். நமக்குள்ள இருக்கும் அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, அவசர புத்திகள் பேராபத்து. ஆமா, போதிக்கும் போது புரியாது, ஆனா அவங்க பாதிக்கும் போது அவங்களுக்கு புரியும், அவங்க படும்போது அவங்களுக்கு புரியும். அறியாமை பேராபத்து, ஆணவம் பேராபத்து, வாய்க்கொழுப்பு பேராபத்து, அவசரம் பேராபத்து. தண்ணீரில் வாழும் மீனுக்கு தெரியாது அது இரையால் தான் அதுக்கு ஆபத்து என்று. அறியாமை. தவளை தன் சத்தத்தாலே பாம்புக்கு இரையாகிறது, வாய்க்கொழுப்பு. மான் எவ்வளவு அழகாக இருந்தாலும் புலி அதை பார்த்து ரசிப்பதில்லை, ருசிக்கத்தான் செய்கிறது. ஆணவம். கொட்டினால் செத்து விடுவோம் என தெரிந்து கொட்டுகிறது தேல். அவசரம். அதனால் வாய்க்கொழுப்பு, அறியாமை, ஆணவம், அவசரம் இதெல்லாம் பேராபத்து, பெரும் நஷ்டம். மனசை அடக்குவது போல ஆணவத்தை அடக்குங்கள், அறியாமையை அகற்றுங்கள், வாய்க்கொழுப்பை குறையுங்கள், அவசரத்தை நிதானப்படுத்துங்கள். வாழ்க்கை சிறக்கும், நீங்களும் சிறந்து வாழ்வீர்கள், மகிழ்ந்து வாழ்வீர்கள். உங்களை அனைவருக்கும் பிடிக்கும், அனைவரையும் நேசிப்பீர்கள், அனைவரும் உங்களை நேசிப்பார்கள்.